சாதனைகளை இது திராவிடவாத ஆட்சியில நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் பெருமையோடு சொல்லணும்னா ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மக்கள் முன்னேற்றத்திற்கு திட்டங்களை வழங்குறதுல, நிதியை வழங்குறதுல, தொழில் முனைவர்களாக உயர்த்துறதுல, மாணவர்களை உயர்கல்விக்காக வெளிநாட்டுக்கு அனுப்புறதுல, வன்கொடுமைகளை குறைச்சதுல, சமூக சமத்துவத்தை நிலைநாட்டுறதுல நம்ம திராவிடவாத ஆட்சி காலம் தான் பொற்காலம் என்பதை நாளை நெஞ்சை நிமித்தி நான் சொல்ல முடியும். ஆதிதிராவிடருக்கு நலத்திட்ட உதவி செய்வதோடு நம்முடைய அரசுடைய கடமை பிடிச்சிட்டு தான் நான் கருதல. சுயமரியாதை சமத்துவத்தை உருவாக்குவதற்கு இன்னும் நெடுந்தூரம் நாம் பயணிக்கணும். இதைத்தான் நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நம்முடைய பாதையும் பயணமும் மிக நீண்டது. என்னை பொறுத்த வரைக்கும் மகாத்மா ஜோதிபா புலே, புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழர் கலைஞர் போன்ற தலைவர்கள் உருவாக்க பாடுபட்டிருக்கக்கூடிய அது சாதிய ஏற்றத்தாழ்வு இல்லாத சமத்துவ சமுதாயத்தை அமைக்கணும். இதுக்கான மாற்றம் தனி மனிதர்கள தொடங்கி சமூகத்தோட ஒட்டுமொத்த எண்ணமா வெளிப்படணும். அப்போதுதான் ஆயிரம் ஆண்டுகளாக இந்த மண்ணிலையும் மக்களுடைய மனசிலும் இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளை நீக்க முடியும். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கொண்ட வரலாற்றில் கடந்த 100-200 ஆண்டுகளாக நாம் அடைந்திருக்கக்கூடிய வளர்ச்சியும் வெற்றியும் சமூக மாற்றமும் கொஞ்சம் தான். நமக்குள்ள ஏற்பட்டிருக்கக்கூடிய முற்போக்கு சமத்துவ எண்ணங்களும் சிந்தனைகளும் எல்லாருக்கிட்டையும் ஏற்படணும். அதுக்காக நாம் ஓயாம ஒழிக்கணும். வெறுப்பு அரசியலை விட அன்பை விதைக்கக்கூடிய அரசியல் தான் வலுவானது, ஆற்றல் வாய்ந்தது என்று நான் உளமாற நம்புகிறேன். தமிழர் என்ற ஒன்றுதான் நம்மை ஒன்றிணைக்கும். நம்முடைய பாதைகள் இடையில ஏற்படக்கூடிய பிரச்சனை ஏற்படுத்தப்படும். அதையெல்லாம் உணர்ந்துதான் நம்முடைய உழைப்பை கொடுக்கணும். அதைத்தான் தந்தை பெரியார், புரட்சியாளர் அம்பேத்கர் முதலானவர் செஞ்சிருக்காங்க. எதிரிகளுடைய பரப்புகளையும் அடையாளம் கண்டு கொண்டாலே அந்த தடைகளை உடைக்கிறது எளிதாகிவிடும். இந்த சமூகத்துல அங்கங்க நடக்கிற ஒரு சில பிற்போக்கு தந்தமான செயல்களை காட்டி இதுதான் பெரியார் மண்ணா, இதுதான் அம்பேத்கர் மண்ணான்னு நீலிக்கண் வெடிக்கிறவருடைய எண்ணம் என்ன தெரியுமா? இந்த மண்ணில இந்த கொடுமைகள் இன்னும் தொடருது என்ற கவலை கிடையாது. அவருடைய எண்ணம் நீங்க மாற்றத்தை விதைச்சிட்டுதா, பயன்படுத்திட்டதா, பெருமைப்படக்கூடிய மண்ணில இன்னமும் எங்களுடைய பழமைவாதமும் பிற்போக்குத்தனமும் அடக்குமுறை இருக்கிற காமிக்கிறது ஆனதுதான் அந்த பேச்சு. நம்முடைய உழைப்பான சமூகத்தில் எஞ்சி இருக்கக்கூடிய இந்த கொடுமைகளையும் நிச்சயம் களையெடுப்போம். சமூக பணிகளாலும் சட்டப்பணிகளாலும் சமத்துவத்தை நோக்கி நகர்வுகளை நாம் சாத்தியப்படுத்தி ஆகணும். அதுக்கு தந்தை பெரியார், புரட்சியாளர் அம்பேத்கர் உள்ளிட்ட மானுட சமுதாய தலைவர்கள் தந்திருக்கக்கூடிய அறிவுரையில மக்களோடு பயணிப்போம். பொது உடைமை சமத்துவம், சமூக நீதி கொண்ட சமுதாயத்தை உருவாக்க புரட்சியாளர் பிறந்த நாளில், அம்பேத்கருடைய இனி என்ற பிறந்த நாளில் மதவெறியை மாய்த்து மனிதனையும் காப்போம். ஜெய் பீம். நன்றி, வணக்கம். இதுக்கு முன்னாடி இருந்த எந்த ஆட்சிகளும் இல்லாத சாதனைகளை இது திராவிடவாத ஆட்சியில நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் பெருமையோடு சொல்லணும்னா ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மக்கள் முன்னேற்றத்திற்கு திட்டங்களை வழங்குறதுல, நிதியை வழங்குறதுல, தொழில் முனைவர்களாக உயர்த்துறதுல, மாணவர்களை உயர்கல்விக்காக வெளிநாட்டுக்கு அனுப்புறதுல, வன்கொடுமைகளை குறைச்சதுல, சமூக சமத்துவத்தை நிலைநாட்டுறதுல நம்ம திராவிடவாத ஆட்சி காலம் தான் பொற்காலம் என்பதை நாளை நெஞ்சை நிமித்தி நான் சொல்ல முடியும். ஆதிதிராவிடருக்கு நலத்திட்ட உதவி செய்வதோடு நம்முடைய அரசுடைய கடமை பிடிச்சிட்டு தான் நான் கருதல. சுயமரியாதை சமத்துவத்தை உருவாக்குவதற்கு இன்னும் நெடுந்தூரம் நாம் பயணிக்கணும். இதைத்தான் நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நம்முடைய பாதையும் பயணமும் மிக நீண்டது. என்னை பொறுத்த வரைக்கும் மகாத்மா ஜோதிபா புலே, புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழர் கலைஞர் போன்ற தலைவர்கள் உருவாக்க பாடுபட்டிருக்கக்கூடிய அது சாதிய ஏற்றத்தாழ்வு இல்லாத சமத்துவ சமுதாயத்தை அமைக்கணும். இதுக்கான மாற்றம் தனி மனிதர்கள தொடங்கி சமூகத்தோட ஒட்டுமொத்த எண்ணமா வெளிப்படணும். அப்போதுதான் ஆயிரம் ஆண்டுகளாக இந்த மண்ணிலையும் மக்களுடைய மனசிலும் இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளை நீக்க முடியும். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கொண்ட வரலாற்றில் கடந்த 100-200 ஆண்டுகளாக நாம் அடைந்திருக்கக்கூடிய வளர்ச்சியும் வெற்றியும் சமூக மாற்றமும் கொஞ்சம் தான். நமக்குள்ள ஏற்பட்டிருக்கக்கூடிய முற்போக்கு சமத்துவ எண்ணங்களும் சிந்தனைகளும் எல்லாருக்கிட்டையும் ஏற்படணும். அதுக்காக நாம் ஓயாம ஒழிக்கணும். வெறுப்பு அரசியலை விட அன்பை விதைக்கக்கூடிய அரசியல் தான் வலுவானது, ஆற்றல் வாய்ந்தது என்று நான் உளமாற நம்புகிறேன். தமிழர் என்ற ஒன்றுதான் நம்மை ஒன்றிணைக்கும். நம்முடைய பாதைகள் இடையில ஏற்படக்கூடிய பிரச்சனை ஏற்படுத்தப்படும். அதையெல்லாம் உணர்ந்துதான் நம்முடைய உழைப்பை கொடுக்கணும். அதைத்தான் தந்தை பெரியார், புரட்சியாளர் அம்பேத்கர் முதலானவர் செஞ்சிருக்காங்க. எதிரிகளுடைய பரப்புகளையும் அடையாளம் கண்டு கொண்டாலே அந்த தடைகளை உடைக்கிறது எளிதாகிவிடும். இந்த சமூகத்துல அங்கங்க நடக்கிற ஒரு சில பிற்போக்கு தந்தமான செயல்களை காட்டி இதுதான் பெரியார் மண்ணா, இதுதான் அம்பேத்கர் மண்ணான்னு நீலிக்கண் வெடிக்கிறவருடைய எண்ணம் என்ன தெரியுமா? இந்த மண்ணில இந்த கொடுமைகள் இன்னும் தொடருது என்ற கவலை கிடையாது. அவருடைய எண்ணம் நீங்க மாற்றத்தை விதைச்சிட்டுதா, பயன்படுத்திட்டதா, பெருமைப்பட
வாழக்கூடிய மண்ணில இன்னமும் எங்களுடைய பழமைவாதமும் பிற்போக்குத்தனமும் அடக்குமுறை இருக்குன்னு காமிக்கிறது ஆனதுதான் அந்த பேச்சு. நம்முடைய உழைப்பான சமூகத்தில் எஞ்சி இருக்கக்கூடிய இந்த கொடுமைகளையும் நிச்சயம் களையெடுப்போம். சமூக பணிகளாலும் சட்டப்பணிகளாலும் சமத்துவத்தை நோக்கி நகர்வுகளை நாம் சாத்தியப்படுத்தி ஆகணும். அதுக்கு தந்தை பெரியார், புரட்சியாளர் அம்பேத்கர் உள்ளிட்ட மானுட சமுதாய தலைவர்கள் தந்திருக்கக்கூடிய அறிவுரையில மக்களோடு பயணிப்போம். பொது உடைமை, சமத்துவம், சமூக நீதி கொண்ட சமுதாயத்தை உருவாக்க புரட்சியாளர் பிறந்த நாளில், அம்பேத்கருடைய இனி என்ற பிறந்த நாளில் மதவெறியை மாய்த்து மனிதனை காப்போம். ஜெய் பீம். நன்றி, வணக்கம்.